அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிலும் கற்றோனே சிறப்பு. மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு கல்வியினுடைய மேன்மையை கற்றுக் கொடுத்தது நம்ம தமிழ். படிக்கும் அறை கூட படுக்கும் அறை கூட படிக்கும் அறைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். தனக்கு விஷம் கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்தும் படித்துக் கொண்டே இருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படித்துக் கொண்டே இருந்தான் பகத்சிங். தூக்கு கயிறு தனது கழுத்தை நெரிக்கும் வரை படித்துக் கொண்டே இருந்தான் உமர் முக்தா. தனது அறுவை சிகிச்சையை கூட தள்ளி போட்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 30 ஆண்டுகள் நூலகத்திலேயே இருந்து தாஸ் மூலதனம் என்கிற புத்தகத்தை கொடுக்கிறார் காரல் மார்க்ஸ். படிப்பு, வாசிப்பு, கல்வி, இதுதான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். இந்த கல்வியினுடைய மேன்மை என்ன? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் என்ன எதிர்பார்க்கலாம்? ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? இனி இந்த தலைமுறையை கல்வி எப்படி ஆளப்போகிறது என்கிற மிகப்பெரிய கருத்தியல் சிந்தனையை நம்மிடம் கடத்துவதற்காக மரியாதைக்குரிய சரவணன் தியாகராஜன் சார் நம்மளோட வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதித்யா டிவி சார்பாக உங்களை வரவேற்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. எனது பெயர் சரவணன் தியாகராஜன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள பாபநாசம் என்ற கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். +2 வரைக்கும் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். சரி. ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஒரு டாப்பர்ஸ். 10th and 12th 2 விதத்துலையுமே. பிஎஸ்சி வந்து கும்பகோணம் மென்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணேன். தென் அகைன் நான் எம்எஸ்சி வந்து தஞ்சாவூரில் பண்ணேன். எம்எஸ்சி முடித்தோடனே எனக்கு வந்து பாம்பேயில் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே பாம்பேயில் வந்து ஒரு பிஜிடி கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கினேன். ஆனால் அது தொடங்குறதுக்கு முன்னாலேயே நான் வந்து பாம்பேயில் தொடங்கும் போது என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்காக நான் திரும்ப மறுபடியும் கும்பகோணமே ஓடி வந்துட்டேன். ஸோ இங்கிலீஷ் நம்மளுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக என்ன டெவலப் பண்ணி திரும்ப எந்த ஸ்கூலில் நான் வந்து ட்ராப் பண்ணனோ அதே ஸ்கூலுக்கு மறுபடியும் போய் ஜாயின் பண்ணேன். மும்பையிலே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வந்து மாறினேன். பெங்களூரில் வந்து கேண்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் ராகுல் டிராவிட். அந்த கிரிக்கெட்டர் ராகுல் டிராவிட் தான் என்னோட சேர்மனாக இருந்தார். சார், எங்களுக்கு ரொம்ப பிடித்த கிரிக்கெட் பிளேயர் சார் அவர், உங்களோட சேர்மன். சாருக்கு வந்து பவுல் பண்ணியிருக்கேன். ஆமாம், கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம், அவரோட சேர்ந்து விளையாண்டுருக்கோம். நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் எஜுகேஷனிஸ்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும், சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிக்கெட்டராக தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு மிகச்சிறந்த எஜுகேஷனிஸ்ட். ஆமாம். டிராவிட் அவர்களை சொல்லும் போது த வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்வாங்க. யாராலையும் தகர்க்க முடியாதவர். ஏன்னா எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அவர் அப்படியே எதிர்த்து நிற்பாரு. அத்தனை பவுலர்ஸ்க்குமே ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தவர்னா ராகுல் டிராவிட் அவர்கள். எந்த இடத்துலையுமே விழுறது தப்பு கிடையாது, திரும்பி எந்திரிக்காம இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு நமக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தது. நான் மும்பையிலேருந்து திரும்ப வந்துட்டேன். ஆனாலும் கூட திரும்ப அதே இடத்துலயே போய் சாதித்து காமித்தேன்னு நீங்க சொன்ன அந்த இடம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது சார். இந்த தலைமுறைக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஆக்சுவலாக ஆமாம், நான் பாம்பே ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கும் வந்து தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. ஓகே. ஆனால் கெமிஸ்ட்ரியில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து 48 out of 50. அதனால் வந்து என்னுடைய பிரின்சிபல் வந்து மிஸ்டர் பிரதீப் கே தாஸ். பேசிக்கலி இஸ் அ ஒயிட் கை, அதாவது லண்டன்லேருந்து வந்தவர். அப்போ அவர் வந்து என்னுடைய ஸ்கில்ஸை வந்து சப்ஜெக்டில் தான் பார்த்தாரு, என்னுடைய லாங்குவேஜில் பார்க்கல. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக பண்ணி ஃபஸ்ட்டு போடுவோம். ஒரு ஒயிட் பீப்புள் தான் அந்த ஸ்கூலில் வந்து டீச் பண்ணுவாங்க. அப்போது வந்து அந்த ஒயிட் பீப்புளுக்கு வந்து ஒரு டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டாங்க. ஆனால் அந்த ஒயிட் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ லாங்குவேஜ் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதே பிரின்சிபல் தான் என்னை ரியலைஸ் பண்ண வச்சார். உங்களுக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கும் போது லாங்குவேஜ் வந்து ஒரு பேரிகேடாக இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களால் வர முடியும்னு சொல்லி. அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Grade 2 Grade 3 குழந்தைங்களோட தான் போய் பேசுவேன். அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது அந்த சின்ன சின்ன குழந்தைங்க என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத நான் கேட்ச் பண்ணேன். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரைவேட் ஸ்கூலோட ஃபவுண்டர் பிரின்சிபல் நான். அந்த ஸ்கூலில் நான் இருக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் ஒன் டீச் ஒன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து கிராமப்புற மாணவர்களுக்கு போனோம். கிராமப்புறத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு 2-3 கிராமங்களை சூஸ் பண்ணி அந்த கிராமங்களுக்கு சாட்டர்டே சண்டே போய் அங்கே வந்து எங்கள் ஸ்கூல் குழந்தைங்களே வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் டீச் பண்ணுவாங்க. இங்கிலீஷை வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது புதுசு கிடையாது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே அறிவொளி இயக்கம்னு ஒரு விஷயம் இருந்தது. அந்த அறிவொளி இயக்கத்தில் சொல்லி கொடுத்தது தான்.
அதே தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் டேக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக யூஸ் பண்ணி அந்த கிராமங்களுக்கு போய் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை ஜஸ்ட் ஒரு நாலேஜாக பார்க்காம ஒரு மொழியாக பார்த்தோம்னா நம்மளால ஈஸியாக கடந்து வந்துடணும். இனி வரக்கூடிய இந்த சமூகத்திற்கு இந்த ஏஐன்றது சவாலாக இருக்குமா, அல்லது நம்ம மாணவர்களை இந்த ஏஐயை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும்? கட்டாயமாக ஏஐ வந்து ஒரு சவாலாக இருக்காது. நிறைய ஒரு மித் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து ஏஐனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லை குறைஞ்சிரும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். கட்டாயமாக ஏஐ யார் பயன்படுத்த தெரியலையோ அவங்க தான் அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேக்வேர்ட் கிளாஸில் போய் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரியாலிட்டி. இப்போது அன்எம்ப்ளாயபிள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே வந்து அதிகமாக தான் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து டெக்னாலஜி கிடையாது, ஏஐ கிடையாது. நம்மளுடைய அந்த பேசிக் ஸ்கில்ஸ், அந்த பேசிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் நானே ஒரு 2004 நான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு அன்எம்ப்ளாயபிள். இப்போ இந்தியன் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்தியாவில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி அகாடமிக் இயர் வந்து ட்ராப் அவுட் பர்சன்டேஜும் அதிகமாகுது, அதே மாதிரி அன்எம்ப்ளாயபிள் பர்சன்டேஜும் அதிகரிக்குது. அப்போ இதை வந்து ஏன் நம்மளுக்கு ஏஐக்கு முன்னால் நம்மளால் சரி பண்ண முடியல அப்படிங்கும்போது கட்டாயமாக அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனால் இப்போ இந்த ஏஐ மூலயமா 100% ஒரு குழந்தை வந்து சரியாக படிக்க தெரியல, எழுத தெரியல அப்படின்னா கூட ஏஐ மூலயமா அந்த குழந்தையோடைய ரீடிங் ஸ்கில்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், லிசனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போது இதை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம்? இப்போ 2045 வந்து சிங்குலாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட போகுது. இப்போ கல்வியில் மட்டும் இல்லை, மருத்துவமும் கல்வியிலையும் இந்த ஏஐயோட ரோல் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அப்போது எந்தெந்த கண்ட்ரிஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து அதை வந்து ஆக்கப்பூர்வமான செயலில் வந்து ஏற்படுத்திக்க போகிறாங்களோ அவங்களாம் டாப்பில் இருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். சரி, இப்ப நீங்க அவ்வளவு தடைகளை தாண்டியும் கூட அவங்களை மேம்படுத்தி கொண்டே வந்தீங்கல்ல, இந்த தலைமை பண்பு, உங்க தலைமை பண்பை மாணவர்கள்ட்ட வளர்ப்பதற்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்ன பண்றோம் அல்லது என்ன பண்ணணும் ஆசிரியர்கள் பொதுவா? இப்போது தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இன்ஃபேக்ட் ஒரு சிங்கிள் வேர்ட்லையோ அல்லது சிங்கிள் சென்டென்ஸ்லையோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கரெக்ட். ஏன்னா இட் இஸ் த பிளெண்டட் குவாலிட்டிஸ். ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூலில் என்னுடைய ஜெயின் பப்ளிக் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டேகே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபார் லீடர்ஸ். இப்போ இந்த ஸ்கூல் ஃபார் லீடர்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கேம்பஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் லீடர்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம். நிறைய லீடர்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஒரு எம்டி மிரர் ஒன்று இருக்கும். அந்த எம்டி மிரர் என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அதில் கண்ணாடி முன்னால் நின்னானா அவனை தன்னை ஒரு லீடராக தலைவனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் முழுக்க ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம், இந்த மூணுலேருந்து மட்டும்தான் நாங்கள் தலைமை பண்பை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சிறப்பு சார். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை குழந்தைகளுக்கு வளர்க்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது குழந்தைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துறாதா? டான்ஸ் கிளாஸுக்கு போ, பரதநாட்டிய கிளாஸுக்கு போ, கிட்டார் கிளாஸுக்கு போ, இங்கிலீஷ் கிளாஸுக்கு போ, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போன்னு ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு 10 கிளாஸை சேர்த்து விட்டா அந்த குழந்தைகளினுடைய மன ரீதியான அழுத்தம் எப்படி இருக்கு? 100% நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90% பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்து ஈவினிங் 3:30லேருந்து 8:30 வரைக்கும் எங்கேஜாக இருக்கான். ஓகே. அடுத்த நாள் மார்னிங்கும் எங்கேஜாக இருக்கான். ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் குழந்தை ஒரு சூப்பர் சிங்கர் ஆகணும், பெஸ்ட் டான்ஸர் ஆகணும், அடுத்த செஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்காக உண்மைதான். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் நான் என்ன படித்தேன்னு கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அப்பா இறந்து போகிற வரைக்கும் நான் என்ன படிச்சிருக்கேன், ஒரு வாத்தியாராக இருக்கான் அப்படின்னு தான் ஊரில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர என்ன படித்தேன்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு உள்ள பேரண்டிங் ஸ்டைல் வந்து டோட்டலாக மாறி போச்சு. இது 100% பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும். எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுக்கணுங்கிற பேர்ல வந்து அந்த குழந்தைங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனா 90% குழந்தைங்க கஷ்டம் தான் படுறாங்க. அதுக்கு காரணம் பெற்றோர்கள். சரி, இப்ப இந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. இந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான இந்த கம்யூனிகேஷன் இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? அஸ் பிரின்சிபலா நீங்க நிறைய பாக்குறீங்க, நிறைய பெற்றோர்களை பாக்குறீங்க, நிறைய குழந்தைகளை பாக்குறீங்க. இவங்க 2 பேரும் முதல் பேசிக்கிறாங்களா? இந்த குழந்தைகளோடு அவங்க அதிகமா உரையாடுறாங்களா? இல்ல உரையாடல் பண்றாங்கனால அந்த உரையாடல் எப்படி இருக்கு?
கட்டாயமாக பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இடையில் அந்த கான்வர்சேஷனுங்கிறதே குறைஞ்சிருச்சு. ஆமாம், அதுக்கு காரணம் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான் முதல் காரணம். குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒர்க் ஸ்கெடியூலுக்காக வந்து குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் ப்ளேம் பண்ணுறாங்க, குழந்தைங்க பெற்றோர்களை ப்ளேம் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. இப்போது முதல்லாம் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த குழந்தைக்கு தெரியல அப்படின்னா பெற்றோர்கள்ட்ட கேட்பாங்க, இல்லைன்னா டீச்சர்ஸ்கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு என் வீட்டிலேயே என் மிஸ்ஸஸ்ட்ட ஏதாவது என் பையன் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து ChatGPT கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன்சர் கிடைச்சிருது. அப்போது இன்றைய காலகட்டங்களில் 100% பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து அந்த குவாலிட்டி டைம்ங்கிறது சுத்தமாக இல்லை. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட மிகப்பெரிய சவால். சார், அதே போல் சொல்கிறாங்களா, லைப்ரரியை பயன்படுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் அதிகமாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி ஒரு மாணவர்களை மாற்றுறது? ஸ்போர்ட் அண்ட் கேம் வந்து சார் ஆக்சுவலாக நம்ம அந்த ஜெண்டர் பயாசஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் டூல் எதுவுமே கிடையாது. சச் அ வண்டர்ஃபுல் டூல் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் தான். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம நிறைய முறை பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆண்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை எங்கே கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், எது பெஸ்ட் அவென்யூ அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் தான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் முக்கியம். அது இல்லாமல் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை, உங்களுடைய வளர்ச்சி அடுத்த ஒரு 15 வருடத்தில் 20 வருடத்தில் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறதா நீங்கள்? என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரீம் வந்து கும்பகோணத்தில் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது எங்கள் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்கள் கேம்பஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலு. ஸ்டீம் அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஸ்டெம்மை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் ஆர்ட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்னு சொல்லி ஆர்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி ஸ்டீம் வந்து லேபு கிரியேட் பண்ணி அதை வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. அது திறந்து வச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் ஒரு சின்ன ஸ்கூல், ஜஸ்ட் ஒரு 8 years ஓல்டு ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூலு. அப்போ அந்த 8 years ஓல்டு ஸ்கூல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த CBSE கிளஸ்டர் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளஸ்டர் மேட்சஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும், நம்ம கேம்பஸ் கொண்டுட்டு வரணும், தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பொதுவாக மற்ற ஸ்கூல்ஸ்லாம் வந்து அதை இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. அதை நாங்கள் எடுத்து மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணார். சூப்பர். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டிலேயே தமிழக அரசு வந்து கோயம்புத்தூரில் வந்து தமிழ் எழுத்துக்களால் திருவள்ளுவர் சிலை அமைச்சாங்க. சரி. எங்கள் ஸ்கூல் மட்டும்தான் 247 தமிழ் எழுத்துக்களை வச்சு ஒரு திருவள்ளுவர் சிலை அமைச்சு அந்த திருவள்ளுவர் சிலையை மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து திறந்து வச்சு பேசினாங்க. அப்போது எங்களுடைய கான்செப்ட், எங்கள் ஸ்கூலோட கான்செப்ட் இன்னும் 15 வருஷம் கழிச்சு, இன்னும் 15 வருஷம் இல்லை 30 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் சரி, நம்மளுடைய கலாச்சாரம் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு, திருக்குறளில் சொல்லாதது வேறு எதுவுமே இல்லை. ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நம்மளுடைய தமிழ் நூல்களில் ஒவ்வொரு நூல்களையும் பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும் வேற எந்த இலக்கியங்களாக இருக்கட்டும் அந்த இலக்கியங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் நாங்கள் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மகிழ்ச்சி. டெக்னாலஜி இன்டகிரேட்டடோட. சிறப்பு. அவ்வளோதான். சிறப்பு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கிட்டத்தட்ட வந்து தமிழ் சார்ந்து தமிழில் இருக்கக்கூடிய மேலாண்மை தத்துவங்கள் நம்ம தெரிந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையை மேம்பட்டு விடும்னு தமிழ் சார்ந்த ஒரு பள்ளியாக இந்த டெக்னாலஜிக்கு சேர்த்தக்கூடிய ஒரு விஷயமா கல்வியாளர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. நீங்கள் வந்தமைக்கும் நிறையா விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. ஒரு மாணவன் வந்து எந்தெந்த வகையிலலாம் தன்னை மேம்படுத்தி கொண்டால் அடுத்து வரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய தலைவனாக வர முடியும் அப்படின்றத ஒரு அழகான முறையில் சொன்னீங்க. பெற்றோர்கள் வந்து எவ்வளோ பெரிய பங்களிப்பு கொடுக்கணும்னு உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பார்த்த அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கும். நீங்கள் வந்தமைக்கும் வாழ்த்தியமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஆக்சுவலி எனக்கு வாய்ப்பளித்த ஆதித்யா தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் மிக மிக நன்றி.